ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பத்தியோ இல்ல நம்மளோட பிசினஸ் பத்தியோ கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனிட்டி உள்ள ஒரு பர்சன் பத்தின வீடியோங்க. தொட்டபெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போயிருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம், அப்புறம் அவங்களோட மொபைல் ஃபோன், அப்புறம் வந்து முக்கியமான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஊட்டி தான். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எப்படியாவது வந்து அதை ட்ரேஸ் பண்ண முடியுமா, ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மொபைலுக்கு தான் வந்து அடிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு நல்ல சோலுங்க அவரு போனை வந்து பிக் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் எடுத்திருக்கேன், எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதோட இல்லாம வந்து கோயம்புத்தூர் வந்து ஊட்டில இருந்து கோயம்புத்தூர் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி அவர் இதுக்காக வரலங்க, பட் வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக டிராவல் பண்ணி வந்தவர் இந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் வந்து எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாருங்க. இது வந்து ஹேண்ட்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் சரிங்களா, இதுதான் ஹேண்ட் ஓவர் பண்ணது. அவரோட போட்டோ நான் வந்து இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் ஷேர் பண்றேன். இன் ரிட்டன் அவர் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போயிருந்தோம். அது அவர் வாங்க வைக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்ததுங்க. எனக்கு அது கூட வேண்டாங்க, நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க, இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷங்கன்னு சொன்னாருங்க. அந்த நல்ல மனசு பாராட்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனை மீட் பண்ணிருக்கீங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.